முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பாக நம்ம அமைப்புகளில் நன்றின்னு சொல்ல மாட்டாங்க, மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு கல்யாணம், அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம், இவர் சித்தப்பா வராரு, ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்த பொண்ணும் பையனும் சேர்ந்து நன்றி சித்தப்பான்னா அது எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? மகிழ்ச்சி. ஏன்னா நம்மெல்லாம் ஒரு குடும்பம், சிவ குடும்பமாக இருக்கிறோம். அதனால் நம்ம இனிமேல் வருங்காலங்களில் ஒரு நல்லாட்சி தொடர்றதுக்காக நம்ம முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கோம். வெளிப்படையாக சொல்ல போனால் இது பிஜேபி கூட்டம் அல்ல, இது நம்மளுடைய குடும்பம், சிவ குடும்பத்தோட கூட்டம். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. அப்படி இருக்கும்போது நாம் நல்லா இருக்கணும், நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கே ஒருத்தர் பேசும்போது ஒரு அம்மா சொன்னாங்க, முதல்ல வீட்டில் இருந்து தான் நான் வீடை தான் பார்ப்பேன். நல்ல விஷயம். ரதி மேடம் சொன்னாங்க. அதாவது பித்ருக்காரியம்னா உடனே சிராதத்துக்கு போயிட வேண்டாம். அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது கூட அவங்களுக்கு சாப்பாடு போட்டாவே. எனக்கு ரொம்ப மன வருத்தம். இப்போ இல்லை, 2001 ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தோம். அகில பாரத அளவில் தமிழகத்தில் மட்டும் முதியோர் இல்லங்கள் அதிகமாக போயிடுச்சு. அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். அகில பாரத அளவில், ஆல் இண்டியா அளவில் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். எந்த ஒரு நாட்டில் முதியோர் இல்லம் அதிகமாக போகுதோ அந்த நாட்டில் மழை குறையும், தண்ணீர் பற்றாக்குறை வரும். காரணம் என்ன தெரியுங்களா? நாம் அப்பா அம்மாவுக்கு சோறு போடலைன்னா அப்பா அம்மா அநாத இல்லங்களில், முதியோர் இல்லங்களில் சேர்க்கப்படுகின்றனர். அப்போ அவங்களுடைய அது சொல்லுவாங்க, தீயில 3 வித அக்னி இருக்குது. ஒன்று யாகம் வளர்க்குறோம் பார்த்தீங்களா, யக்ஞ அக்னின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செத அக்னின்னா சுடுகாட்டில் பிணத்தை எரிக்கிறோம் பாருங்க, அந்த அக்னி. அது ரொம்ப புனிதமானது. மூணாவதாக ஒரு அக்னி இருக்குது, அதுக்கு ரொம்ப 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 பவர். அதுதான் நம்ம வயிற்றுக்குள்ளே எரியக்கூடிய அக்னி. வயிற்றெரிச்சல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இப்போ கூட சொல்லுவோம், ஏன்டா என் வயிற்றெரிச்சல் கொட்டிக்கிற பண்ணுவாங்க. அந்த அக்னிக்கு கண்ட்ரோலே கிடையாது. யாக அக்னியில் வாழைப்பழத்தை போட்டால் அக்னி சாந்தம் அணைஞ்சிடும். சரிங்களா? ஆனால் அதே வாழைப்பழத்தை நம்ம சாப்பிட்டா என்ன ஆகுது? அந்த அக்னி செரிச்சிருக்கு. ஸோ இந்த அக்னி, வயிற்றில் இருக்கக்கூடிய அக்னி நம்மளுடைய அப்பா அம்மா வயிற்றில் எரியும் போது நாம் எப்படி நல்லா இருப்போம்? வாய்ப்பு இருக்குமா? நல்லா இருக்க. 1000 பேருக்கு அன்னதானம் கொடுத்தா கூட அன்னை தந்தையை நாம் தான் காப்பாற்றணும். நம்ம சாப்பாடு போடாமல் 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணால் பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை, வாழ்க்கையோட நெறிமுறைகளை நாம் ஒன்றா சேர்ந்து இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்துவோம். அடுத்த கட்ட ஒரு மீட்டிங் இருக்கும். நீங்கள்லாம் நினைக்க வேண்டாம், ஒரு முன்னாடியே வர வச்சுட்டு இந்த மாதிரி உட்கார வைக்கிறாரு என்று யோசிக்க வேண்டாம். நான் இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன், எல்லாருக்குமே சொல்லிடுறேன், குறிப்பாக லேட்டாக வந்தவங்களுக்கு சொல்லிடுறேன். அது என்னென்னா, லேட்டாக வரவங்களால டைமுக்கு வரவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக மாறிடும். அதானே உண்மை. பனிஷ்மெண்ட் ஆகிடும், தண்டனை கொடுக்குற மாதிரி ஆகிடும், அவங்கள உட்கார வைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம பனிஷ்மெண்ட்டு கொடுக்க வேண்டாம். அடுத்தப்புறம் ஒருத்தர் பனிஷ்மெண்ட் அனுபவிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, அடுத்த ரவுண்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? 7ன்றது 8 ஆகிடும்ப்பா, அவங்க கூட்டமே அப்படி தான். நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் வாழ்க்கையில் டைம் கான்செப்ட், நேரம் தவறாமையை கண்டுபிடிச்சது நாம தான், ஐரோப்பியர்கள் அல்ல. நம்ம தெளிவாக சொல்லணும். நாம தான் பிறந்தாலும் டைம் பார்ப்போம். அதாவது நேரத்தை கண்டுபிடித்து செய்வது நாம மாத்திரம்தான். பாரத நாட்டில் வசிக்கக்கூடிய இந்துக்களுக்கு தான் இந்த கடமை உணர்வு இருக்குது. அவங்க மாத்திரம்தான் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துக்கே டைம் கான்செப்டை, நேரம் தவறாமையை கற்றுக் கொடுத்தது நமது இனம். அது பழகிட்டோம். இந்த முறை நம்ம கொஞ்சம் திருத்திப்போம். சரிங்களா? அதாவது ஒரு மனிதன் சொல்லுவாங்க, ஒரு ஷார்ட்டாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். நம்மளுடைய மதத்தில் ஜடப்பொருள்கள் கூட உயிர் உண்டு. ஜடப்பொருள்னா என்ன? சேரு, இந்த கபோர்டு, கதவு, இதெல்லாம். ஒரு பெரிய பணக்காரர், அவருக்கு மன உளைச்சல் அதிகம். ஒரு சாமியாரை பார்க்க வராரு. அந்த சுவாமிஜி கிட்ட வரும்போது செருப்பை அப்படி தூக்கி போட்டு கதவு தடுக்குது. கதவு டப்புன்னு ஒரு அடி அடிச்சுட்டு உள்ளே வராரு. இதை சாமி நோட் பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்படி ஓரமாக உட்காருப்பான்னு சொல்லிட்டார். அவர் உட்காந்துட்டு இருந்தார். ஓரவர் ஆச்சு, பொறுமை இழந்துட்டார். சாமி, ஓரவராக உட்காந்துட்டு இருக்கேன், என்னை பார்க்க 10,000 பேர் நிற்கிறான், என்னை போய் இந்த மாதிரி உட்கார வைக்கிறீங்களே. சாமி சொன்னார், உனக்கு
மன உளைச்சல் தான் நீ வந்திருக்க, உன் முகத்தை பார்க்கும்போதே தெரியுது. அதனால் நீ என்ன பண்ணோம், அமைதியாக உட்கார். அடுத்த ஒரு ஹவர் உட்கார வச்சுட்டு சொல்கிறார், என்ன வேணும் சொல்லு. இல்லை ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இந்த பாஷையில் பேசணும்னா நம்ம தமிழ் சொச்சமாக பேசக்கூடிய சமுதாயத்திலேருந்து வந்துட்டோம். டென்ஷன், குட் பை, தேங்க்யூ, சாரி, இதெல்லாம் சுத்தமான தமிழ், சரிங்களா? அதனால் அதை கடுமையாக கடைபிடிப்போம். அண்ணன் பொன் கணேஷ் அண்ணன் கோச்சுவார், இருந்தாலும் சொல்கிறேன். ஆக அவன் சொல்கிறான், மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு. சொல்கிறார், உன் செருப்பு கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு வான்றார். நல்லா கேட்டுங்க, செருப்பு கிட்ட போய் மன்னிப்பு கேளுன்றார். இவனுக்கு ஒன்றும் புரியல. நேராக போகிறான், செருப்பு ஓரமாக வச்சு தொட்டு கும்பிட்டுட்டு உள்ளே வரான். சுவாமி நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். சரி, கதவு கிட்ட போய் மன்னிப்பு கேளு. கதவு அடைச்சில்ல நீ, அதுக்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. அப்புறம் கதவு கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு வரான். வந்து உட்காரும்போது தரையில் வேகமாக உட்காடுறான். தரையை வந்து மன்னிப்பு கேளு, பூமி தேவி கிட்ட மன்னிப்பு கேளுன்றான். அப்புறம் மன்னிப்பு கேட்குறான். இதெல்லாம் கேட்ட பிறகு சாமியார் கேட்குறாரு, இப்போ எப்படி இருக்குது உன் மனசுன்றார். சாமி இப்போதைக்கு டென்ஷன் இல்லை, எனக்கு சால்வ் ஆயிடுச்சு எல்லாமே. ஆக நாம் எப்படி இந்த ஜெல்லாம் மாறுவோம், அதுக்காக தான் விக்கிரகம் சித்திர வழிபாடு. இது மாற்று மதத்திலாம் கிடையாது. கொலை பண்ணி போட்டவங்கள வச்சு கும்பிடுவாங்க, சரிங்களா? எனக்கு காந்தி பிடிக்கும். நாதுராம் கோட்ஸே ஷூட் பண்ணார். அவர் ஷூட் பண்ணதுனாலேயே காந்தி எனக்கு பிடிக்கும்ன்றதுனாலேயே அந்த ஷூட் பண்ண புல்லட்டோட மாதிரியை நான் கழுத்தில் மாட்டின்னு தொங்க முடியுமா? வெற்றியோட சின்னம் வேலை, அதை கழுத்தில் மாட்டின்னு அலையிறோம். நம்ம உயர்ந்தவங்களா அவங்க உயர்ந்தவங்களா? நாம் தான் சிந்திக்கணும், செயல்படணும், புரிஞ்சுக்கணும். நாம் என்ன பண்ணுறோன்னா நல்லா சமத்தாக சாமி கும்பிட்றோம், எல்லா இடத்துலையும் பக்திமானாக கும்பிட்றோம். ஆனால் அந்த சாமிக்கு அந்த கோயிலுக்குன்னு ஒரு துன்பங்கள் வரும்போது அதை தட்டி கேட்குறோமா? கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு தமிழகத்தில் இருந்து 50-60 லட்சம் ஐயப்ப பக்தர்கள் போகிறாங்க, சரிங்களா? ஆனால் அந்த ஐயப்ப பக்தர்கள் போகிற அந்த கோயிலில் அதுக்குன்னு ஒரு சம்ஸ்காரம் இருக்குது, அதுக்குன்னு சொல்லி ஒரு ஆகம விதி இருக்குது. அப்படி இருக்கும்போது பெண்கள் அனுமதிக்கலாம் சொல்லிட்டு அங்கே இருக்க அரசாங்கம் வந்து அனுமதி கொடுக்குது. பெண்கள், அதாவது சம்பந்தமே இல்லாத பெண்கள், செவுத்த மாத்திரமே பார்த்து கும்பிட்டு இருந்த மதத்தை சேர்ந்த பொம்பளை அந்தமா போறாங்க, 2 பழத்தை இருமுடின்னு சொல்லி கட்டிக்கிட்டு. இந்த மாதிரி பல அபத்தமான விஷயங்கள். இதை யாருன்னா கேட்குறோமா? 60 லட்சம் ஐயப்ப பக்தர்கள் போறாங்க, ஆனா எதுவும் கேட்க மாட்டேன்றோம். அதே மாதிரி பழனி பாத யாத்திரை, காவடி எடுத்துக்கிட்டு கந்தனுக்கு அரோகரா, கதிர்வேலனுக்கு அரோகரான்னு சொல்லி பயணிக்கிறோம். இந்த முறை இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, போற வழியெல்லாம் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியாருங்க இருப்பாங்க, மோஸ்ட்லி அவங்க தான் அங்கே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய கடன், அது வந்து நல்லா புரிஞ்சுங்க, அவங்களுடைய கடமை அது. அவங்க என்ன பண்ணுவாங்க, போறவங்களுக்கு அன்னதானம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பாத யாத்திரா போறவங்களுக்கு இந்த முறை என்ன பண்ணாங்க, அரசு, நம்மை ஆளுகின்ற நல்ல அரசு என்ன பண்றாங்க, அன்னதானம் போடக்கூடாது. கேள்விப்பட்டீங்களா? அன்னதானம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதையும் மீறி போடுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட பழனி பாத யாத்திரைக்கு போகக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 27 லட்சம். 27 லட்சம் தமிழ்நாடு முழுக்க. யாருன்னா ஒருத்தன் கேட்குறானா? இதை கேட்க மாட்டேன்றமே. திருப்பரங்குன்றம் நக்கீரர் பாடிய ஸ்தலம், அறுபடை வீடுல முதல் ஸ்தலம். அதை என்ன பண்றாங்க, சிக்கந்தர் மலைன்னு சொல்லிட்டாங்க. ஏதோ இன்னைக்கு நேற்று கிடையாது, 1962 வாரியார் சுவாமி கிட்ட கேட்டாங்க இந்த விஷயத்த. அது என்ன சுவாமி, சிக்கந்தர் மலைன்னு சொல்றோமே, உண்மையாது? அப்போ அவர் சொல்றாரு, உண்மைதான்ப்பா, சொன்னதுல தப்பு கிடையாதுன்றார். எல்லாரும் அதிசயமா பார்க்குறாங்க. இங்க இனிஷியல் என்ன போடுவீங்க, கந்தன் இருக்கிறான். யாரு? முருகப்பெருமான் கந்தன். கந்தன் ஒரு பேர் இருக்கு. கந்தனோட அப்பா யாரு? சிவன். ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டு போடு, சிவகந்தன். சிவகந்தன் மாறி தான் சிக்கந்தரா மாறி இருக்குது. அதனால தப்பு கிடையாது, சொல்றவன் சொல்லின்னு போட்டோம்னு சொல்லிட்டார். ஆனால் நாம அந்த மாதிரி விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற விஷயம் இங்கேயும் நடக்க ரொம்ப தூரம் போகாது. ஒருத்தர் அர்ஜென்ட்டா டயல் பண்ணி ஃபயர் சர்வீஸுக்கு சொல்றாரு, ஐயா எங்கள் வீடு பக்கத்து வீடு பற்றிக்கிச்சுன்றாரு. ஃபயர் சர்வீஸில் எப்பவுமே கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா, எவ்வளோ நேரம் ஆச்சு, எப்போ பற்றிக்கிச்சின்னு கேட்பாங்க. சொல்கிறார், 2 ஹவராக பற்றிக்கிச்சு.
அடப்பாவி இப்போதான் ஃபோன் பண்ணுறிய, இல்லையா இப்போதான் பக்கத்து வீட்டுக்கு வந்து இருக்குது, அடுத்தது எங்கள் வீட்டுக்கு வந்துடும், அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணுறேன். இந்துக்களோட நிலைமை அப்படி இருக்குது, நம்மளுடைய நிலைமை அப்படி இருக்குது. அதனால் நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு தூய்மையான பக்திமானா இருங்க, வேண்டான்னு சொல்ல, பக்திமான நம்ம பிரச்சாரம் பண்ண வேண்டிய